நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, 2 நாட்களுக்கு முன்னாடிதான் 38 மாவட்ட வாரியாக தாலுகா வாரியாக வந்திருக்கக்கூடிய எல்லா வேலையும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி நம்ம சேனல் அப்லோட் பண்ணுவோம் சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி ஒரு மாவட்டத்தில் வந்திருக்கக்கூடிய வேலையை நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு ஒரு சில மாவட்டங்களுக்கு வந்திருக்குது. அதுல ஒரு மாவட்டங்களுக்கு வந்திருக்கக்கூடிய அப்டேட்டை பத்தி தான் பார்க்க போறோம். அது எந்த மாவட்டத்துல இருந்து இருக்குது, எவ்வளவு பணிகள் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, எவ்வளவு வேகன்சிஸ் லிஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்னா அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல பார்க்கலாம். அதை பாக்குறதுக்கு முன்னாடி இது அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி பாத்தீங்கன்னா 13/6/2025 சொல்லிருக்காங்க. எந்த ஒரு தேர்வும் கிடையாது, நேர்காணல் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. சோ நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றீங்க, டாக்குமெண்ட்ல அட்டாச்மெண்ட் பண்றீங்க. 13/6/2025 நீங்க அனுப்பலாம். 4 வகையான பணிகள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதோட முழு அப்டேட் நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், Facebook, இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேணுமா வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிக்கும். 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனே தெரிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல நண்பர்களே, உங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் நீங்க வேலை தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல உங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் நீங்க மென்ஷன் பண்ணுங்க. உங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஏதாவது வேலை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல் அப்லோட் பண்ணுவோம். சரி, வாங்க நம்ம பண்ணாம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நண்பர்களே, இப்போ தாலுகா வாரியாக வேலை வாய்ப்பை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரக்கூடிய எந்த ஒரு வேலை வந்தாலும் சரி இந்த வெப்சைட்ல தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்ப கரண்டா பாத்தீங்கன்னா 22ஆம் தேதி தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 13/6/2025 வரைக்கும் டைம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது நோட்டிபிகேஷன் ஓபன் பண்றது, இது அப்ளிகேஷன் ஓபன் பண்றது இருக்குது. ஸோ நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்தலாம். ஸோ இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ எங்க இருந்து வந்திருக்குதுன்னா கோவை மாவட்டத்துல இருந்து தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. எங்கிருந்து வந்திருக்குன்னா மக்கள் நல்வாழ்வு துறையிலிருந்து தான் அனௌன்ஸ் பண்ணிருக்குது. அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி 13/6/2025 அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு போஸ்டிங்கா நம்ம பார்க்கலாம். சோ முதல் போஸ்டிங் பாத்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் சப்போர்ட் ஸ்டாஃப்க்கு தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. கோயம்புத்தூர்ல மட்டும் 26 லொகேஷன் அனௌன்ஸ் பண்ணிருக்குது. ஸோ எங்க லொகேஷன் பாத்தீங்கன்னா USWC அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும். 8500 ரூபாய் மாத சம்பளம், 45 வயசுக்குள்ள இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இரண்டாவது பணி பாத்தீங்கன்னா டென்டல் அசிஸ்டன்ட் பல் மருத்துவ உதவியாளருக்கு 2 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. கவர்மெண்ட் பிரைமரி ஹெல்த் சென்டர்ல இருந்து அனௌன்ஸ் பண்ணிருக்குது. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். 1 year எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. மாதம் 13,800 ரூபாய் சம்பளம் சொல்லியிருக்காங்க. 35 வயசுக்குள்ள இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த போஸ்டிங் விண்ணப்பிக்க முடியும். மூன்றாவது பணி பாத்தீங்கன்னா டென்டல் டெக்னீஷியனுக்கு 1 காலி பணியிடங்கள் CMC இருந்து கோயம்புத்தூர் லொகேஷன் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. டென்டல் டெக்னாலஜி எடுத்து படிச்சிருந்திருக்கணும். மாதம் 12,500 ரூபாய் சம்பளம். 20 வயசுல இருந்து 35 வயசுக்குள்ள இருந்தீங்க அப்படின்னா இந்த போஸ்டிங் விண்ணப்பிக்கலாம். நான்காவது பணி பாத்தீங்கன்னா இயன்முறை மருத்துவ நிபுணருக்கு 1 காலி பணியிடங்கள் கவர்மெண்ட் பிரைமரி ஹெல்த் சென்டர்ல இருந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. பேச்சுலர்ஸ் ஆஃப் பிசியோதெரபிஸ்ட் எடுத்து நீங்க படிச்சிருந்துக்கணும். 1 year எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. மாதம் 13,000 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த போஸ்டிங் அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஃபில் பண்ணிட்டு அனுப்ப வேண்டிய முகவரி பாத்தீங்கன்னா உறுப்பினர், செயலாளர், மருத்துவ மாவட்ட அலுவலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, மாவட்ட சுகாதார அலுவலகம், 219 ரேஸ்கோட் ரோடு, கோயம்புத்தூர் 18. இந்த அட்ரஸுக்கு தான் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் பாத்தீங்கன்னா ஃபில் பண்ணிட்டு டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணிட்டு ஒண்ணு நேர்ல போய் நீங்க கொடுக்கலாம், இல்லைன்னா ஸ்பீட் போஸ்ட் மூலியமாக அனுப்பலாம். இதோட அபிஷியல் வெப்சைட் பாத்தீங்கன்னா https://coimbatore.in. ஸோ இந்த வெப்சைட் லிங்க், அபிஷியல் வெப்சைட் லிங்க், அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம். நீங்க நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா இந்த நோட்டிபிகேஷன் அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் நாங்க அப்லோட் பண்ணிடுவோம். நீங்க டவுன்லோட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒட்டுற மாதிரி இருக்கும். முழுமையான உங்களுடைய முகவரி மற்றும் போன் நம்பரை கண்டிப்பா கொடுத்துக்கணும். கல்வி தகுதிக்கான சான்றிதழ், மதிப்பெண் சான்றிதழ் பாத்தீங்கன்னா ஜெராக்ஸ் எடுத்தா அதுல உங்களோட சிக்னேச்சர் இருக்கணும். ஜாதி சான்றிதழ் ஜெராக்ஸ் எடுத்துட்டு அதுல உங்களோட சிக்னேச்சர் இருக்கணும். இருப்பிட சான்றிதழுக்கான ப்ரூஃப் குடும்ப அட்டை, ஆதார் அட்டை ஜெராக்ஸ் எடுத்து அதுல உங்களோட ஜெராக்ஸ் எடுத்து நீங்க அட்டாச்மெண்ட் பண்ணிருக்கணும். மேலும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுத்திருக்காங்க. மேல் குறிப்பிட்டுள்ள தேதிக்கு பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் மற்றும் முழுமையான விவரங்கள் மற்றும் சான்றிதழ் இணைக்கப்படாம இருந்துச்சு அப்படின்னு நிராகரிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க.
இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது அப்ளிகேஷன் ஃபார்ம். இப்போ ஒட்டுமொத்தமா 4 பணி இருக்குது. இந்த 4 பணிக்குமே தனித்தனியா விண்ணப்பிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா தனித்தனி போஸ்டிங், தனித்தனி அட்டஸ்டேட் வாங்கி தனித்தனியா டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணி நீங்க வந்து அனுப்பலாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க போஸ்டிங் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க, போட்டோ வந்து ஒட்டிடுங்க, இங்க சிக்னேச்சர் வந்து கொடுத்துருங்க, உங்களோட நேம், அதே மாதிரி என்ன பதவிக்கு விண்ணப்பிக்க போறீங்க, இங்க என்ன கொடுக்கலாம் அதே இங்கே கொடுக்கணும். உங்களோட தந்தை இல்லைன்னா கணவர் பெயர் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க, பிறந்த தேதி மற்றும் வயது வந்து கொடுத்துருங்க, அதே மாதிரி கல்வி தகுதி சான்றிதழோட வந்து நீங்க இணைக்கணும், இங்க மென்ஷன் பண்ணிட்டு, அதே மாதிரி உங்களுடைய 10th மார்க் ஷீட்டோட நம்பர், 12th மார்க் ஷீட்டோட நம்பர், ஸோ என்ன பதவிக்கு விண்ணப்பிக்க போறீங்க, கல்வி தகுதி சான்றிதழ் எண், ஸோ இது எல்லாமே ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும். ஆதார் அட்டை என்னுடைய மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும். இங்க எங்கெல்லாம் சான்றிதழுடன் மென்ஷன் பண்ணிக்கலாம் அதெல்லாம் ப்ரூஃபோட அட்டாச்மெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஜாதி சான்றிதழ் இங்க வந்து என்ன ஜாதியை மென்ஷன் பண்ணி அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் பண்ணணும். உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி வந்து மென்ஷன் பண்ணுங்க. முன் அனுபவம் எக்ஸ்பென்ஸ் அதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் பண்ணணும். அதே மாதிரி கரண்ட் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ் அதை வந்து மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும். ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்றீங்க, டேட்டு, சிக்னேச்சர் எல்லாமே கரெக்டா வந்து ஃபில் பண்ணிட்டு இவங்க சொன்ன அட்ரஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அனுப்பணும். அதே மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்களோ அது எல்லாமே வந்து ஃபில் பண்ணிட்டு 18/6/2025 நீங்க வந்து அனுப்பணும் வந்து சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான் நண்பர்களே இந்த வீடியோ. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பிடிச்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களோட டிஸ்ட்ரிக்ட் இங்க வேலை தேடிட்டு இருக்கீங்களா, இதோ நம்ம சேனல்ல உங்களை தேடி வந்துட்டு இருக்குது நண்பர்களே. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வரையும் எந்த ஒரு வேலை பார்த்தாலும் சரி நம்ம சேனல் வந்து டெய்லி அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணதுக்கு கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வழி எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். இனிமே நம்ம ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா நம்ம போடுற டெய்லி அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் நீங்க சேனல்ல மிஸ் பண்ணாலும் சரி நம்ம குரூப்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அதுல இருந்து பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். So thank you friends, thank you so much, all the best for your career.